வணக்கம் சினிமா வாசிகளே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக் சுந்தர்சியோட அரண்மனை பிரான்சைஸ்ல 4th பார்ட்டுக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் எப்படி இருக்கு, ட்ரெய்லரை பத்தின என்னோட வியூஸ் என்ன, தாட்ஸ் என்னன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரண்மனை சீரீஸை பொறுத்தவரை 3 ஹீரோயின் 2 ஹீரோ நடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹன்சிகா, ஆண்ட்ரியா, ராயலட்சுமி நடிச்சிருப்பாங்க. ஹீரோவா வினயும் சுந்தர்சியும் நடிச்சிருப்பாங்க. அதே செகண்ட் பார்ட்ல ஹீரோயின்ஸா த்ரிஷா, ஹன்சிகா, பூனம் பஜ்வான் 3 பேர் நடிச்சிருப்பாங்க. ஹீரோவா சித்தார்த்தும் சுந்தர்சியும் நடிச்சிருப்பாங்க. அரண்மனை 3யுமே இதே மாதிரி தான். ராசிகண்ணா, சாக்ஷி அகர்வால், ஆண்ட்ரியான்னு 3 ஹீரோயின்ஸும், ஹீரோவா ஆர்யாவும் சுந்தர்சியும் நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த பார்ட் 4ல தமன்னா, ராசிகண்ணான்னு 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. ஹீரோவா சுந்தர்சி மட்டும்தான் நடிச்சிருக்காரு. இந்த அரண்மனை பார்ட் 4ல ஹீரோவா நடிக்க வேண்டியது விஜய் சேதுபதி தான். அவருக்கு டேட்ஸ் கிடைக்காதனால இந்த படத்துல இருந்து அவர் விலகிட்டாருன்னு சுந்தர்சி சொல்லியிருக்காரு. வாட் எவர் இட் இஸ், அரண்மனை சீரீஸை பொறுத்தவரை வினய், சித்தார்த், ஆர்யான்னு ஹீரோ ஒருத்தரா இருந்தாலும் அதுல ரியல் ஹீரோ சுந்தர்சியா தான் இருப்பாரு. ஆனா இந்த அரண்மனை பார்ட் 4ல சுந்தர்சி நடிக்க வேணாம் தான் இருந்தாராம். சிங்கிள் ஹீரோவா விஜய் சேதுபதியை கமிட் பண்ணி வச்சிருந்தாராம். விஜய் சேதுபதிக்கு கால்சீட்டு பிரச்சனையா இல்ல சம்பளம் பத்தலையான்னு தெரியல, இந்த படத்துல இருந்து விஜய் சேதுபதி விலகிட்டாரு. அதனால இந்த அரண்மனை பார்ட் 4 மூவிக்கு சுந்தர்சியே ஹீரோவா மாறுற நிலைமை ஆகி போச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு. சுந்தர்சியோட ஃபார்முலானா அது காமெடி தான். அதனால அரண்மனை சீரீஸ்ல ஹாரர் இருக்கோ இல்லையோ காமெடி கண்டிப்பா இருக்கும். பட் அந்த காமெடிஸ் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது, அது வேற. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வேணா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த அரண்மனை பார்ட் 4 மூவிலையுமே காமெடிக்காக ஒரு பட்டாளமே நடிச்சிருக்கு. யோகி பாபு, கோவை சர்லா, மொட்ட ராஜேந்திரன், டெல்லி கணேஷ், VTV கணேஷ், சிங்கம்புலின்னு ஒரு கூட்டமே இருக்கு. இவ்வளவு பேர் இருந்தாலும் காமெடி ஒர்க் அவுட் ஆகணும். பார்க்கலாம் இந்த படத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கிறது நம்ம ஹிப்ஹாப் ஆதி தான். ஆப்வியஸா ஹிப்ஹாப் தமிழ் அவ வளர்த்து விட்டதுன்னா அது சுந்தர்சி தான். மியூசிக் டைரக்டரா அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு. அது மட்டும் இல்லாம மியூசியம் முருக்கு படத்துக்குமே அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. சோ குரு கேட்டா கண்டிப்பா சிசியம் பண்ணி தானே ஆகணும். அதனால இந்த படத்துக்கு அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு போல. இந்த படத்தை அரண்மனையோட மற்ற பாகங்களை விட கிராண்டியரா செலவு பண்ணி எடுத்திருக்காங்களாம். ஆப்வியஸா இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது குஷ்பு சுந்தர்சியோட ஓன் பேனர் ஆவுனி சினிமேக்ஸ் தான். இவங்களோட சேர்ந்து லைகா ப்ரொடக்ஷனும் பென்ஸ் மீடியாவும் தயாரிச்சிருக்காங்க. வழக்கம் போல இந்த படத்துலயும் குஷ்புவோட கேமியோ இருக்க போகுதான். ஆனா இந்த தடவை குஷ்புவோட சேர்ந்து சிம்ரனும் இந்த படத்துல வரப்போறாங்களாம். என்ன வழக்கமா சிம்ரன் குத்து பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடுவாங்க மற்ற படங்கள்ல. ஆனா இந்த படத்துல குஷ்புவோட சேர்ந்து சாமி பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறாங்க போல. சுந்தர்சி படங்கள்ல கண்டிப்பா கிளாமர் சாங் ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலயுமே ஒரு கிளாமர் சாங் இருக்கு. ஆனா அந்த சாங் இந்த படத்துல தொடர்பு இருக்காது. தமன்னா, ராசிகண்ணா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுற ஒரு டான்ஸ் இருக்கு. அது படத்தோட எண்டு கிரெடிட்ல தான் வரப்போகுதான். சுந்தர்சியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த சாங்குக்கு அவர் என்ன விளக்கம் கொடுத்திருக்காருன்னா, என்னுடைய ஃபேன்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பாட்டை எதிர்பார்த்திருப்பாங்க என் படத்துல, அதனாலதான் நான் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ட்ரெய்லர்ல என்னென்ன விஷயங்கள் காட்டிருக்காங்கன்னு பார்த்தரலாம். ட்ரெய்லரோட ஓப்பனிங் ஷாட்ல இந்த அரண்மனை பிரான்சைஸோட ட்ரேட்மார்க் ஒரு அரண்மனையை காட்டுறாங்க. பட் அது அரண்மனைன்னு ஒத்துக்கத்தான் மனசு வர மாட்டேங்குது. அந்த அரண்மனையில தமன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் குழந்தைகளோட சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்காங்க. தமன்னாவோட ஹஸ்பண்ட் கேரக்டரா சந்தோஷ் பிரதாப் இந்த படத்துல பிளே பண்ணிருக்காரு. அடுத்த ஃப்ரேம்லயே தமன்னாவோட ஹஸ்பண்ட் ஜாகிங் போயிருப்பாரு. அந்த இடத்துல அவரை மர்டர் பண்ணிருப்பாங்க. அதை இந்த ட்ரெய்லர்லயே சூசைடுன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லயே தமன்னாவும் ஒரு கிணத்துக்குள்ள தூக்குல தொங்குவாங்க. இவங்களும் புருஷன் போன துக்கத்திலே தூக்குல தொங்கிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டு தான் இந்த படத்தோட ஹீரோ நம்ம சுந்தர்சியோட என்ட்ரி. மனுஷன் வந்ததுமே அது சூசைடு இல்லைன்னு ஸ்மெல் பண்ணி அழகா சொல்லிடுவாரு, இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்லயே சுந்தர்சியோட அந்த ஒர்க்கையுமே காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல அவர் லாயரா நடிச்சிருக்காரு. போலீஸ் கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த லாயர் சுந்தர்சி அவரோட தங்கச்சி குழந்தைகள் அனாதையா இருக்கக்கூடாதுன்னு அவர் எடுத்து வளர்க்கிறாரு. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா காருக்குள்ள இருக்க ஒருத்தனை தமன்னா பயமுறுத்திட்டு இருப்பாங்க. நீங்க நினைக்கலாம் தமன்னாவையும் அவங்களோட ஹஸ்பண்டையும் யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அதனால இவங்க ஆவியா பழி வாங்குறாங்கன்னு. பட் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதை நான் கடைசியா சொல்றேன். இந்த ஃப்ரேம்ல இந்த படத்தோட செகண்ட் ஹீரோயின் ராசிகண்ணாவை காட்டியிருப்பாங்க. அவங்க ஏதோ இன்ஜெக்ஷனை எதுல போட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஆவி பூந்த மாதிரி தெரியுது. ராசிகண்ணா இந்த படத்துல யாருக்கு பேரா நடிச்சிருக்காங்கன்னா நம்ம சுந்தர்சிக்கு தான் பேரா நடிச்சிருக்காங்க. இந்த ஃப்ரேம்ல KGF படத்தோட வில்லன் ராமச்சந்திர ராஜுவை காட்டியிருப்பாங்க. அவர் இந்த படத்துல ஒரு சாமியாரா நடிக்கிறாரு. இந்த ட்ரெய்லர்லயே ரொம்ப முக்கியமான சீனுனா அது இதுதான், நல்லா பாத்துக்கோங்க. ஒரு மீன் பிடிக்கிற பொண்ணு மீன் பிடிக்கிறதுக்காக ஈட்டிய தண்ணிக்குள்ள விட்டுருக்கும். அப்போதைக்கு பார்த்தா கருப்பா ஒரு உருவம் களைஞ்சு போகும். நீங்க நினைச்ச மாதிரி தான் அது ஒரு தீய சக்தி தான், அதாவது பேய். அந்த பேய் தான் அந்த மீன் பிடிக்கிற பொண்ணு உடம்புலயே அடுத்த ஃப்ரேம்லயே போயிருக்கும்.
அதுக்கான அறிகுறியா தான் ஒரு ரா மீனை அது பச்சை திங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்த ஃப்ரேம்லயே அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள செத்து கிடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது பின்னாடி என்னன்னு சொல்றேன். அடுத்த ஷாட்ல ராசிகண்ணா அந்த பேயை பார்த்திருப்பாங்க. அவங்களோட வீட்டுல அதை கோவை சரளா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஃப்ரேம்ல அந்த பேயோட நேமை ரிவீல் பண்ணிருப்பாங்க. பாக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அந்த பாக்க கட்டுப்படுத்த வேண்டியது பாக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு VTV கணேஷ் இந்த பேயை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டியதானு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு KGF வில்லனும் இப்படி ரீப்ளை பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி அது 2 உயிரை எடுத்துருச்சு, இனிமேல் அதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு. நீங்க இனிமேல் தெய்வ சக்தியை தான் நம்பணும்னு சொல்லியிருப்பாரு. உடனே நம்ம சுந்தர்சியும் தெய்வத்தை தேடி போக ஆரம்பிச்சிருப்பாரு. வழக்கம் போல தெய்வத்தை தேடி போற இடத்துல அந்த கோயில குஷ்பு ஆடிட்டு இருப்பாங்க. இந்த தடவை குஷ்பு கூட சேர்ந்து சிம்ரனுமே ஆடிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரேம் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், தமன்னாவை யாரோ கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரெய்லரோட ஓப்பனிங் ஷாட்ல அவங்க தூக்குல தூங்குன மாதிரி காட்டியிருப்பாங்க. ட்ரெய்லர்லயே ரிவீல் பண்ணிட்டாங்க அது சூசைட் கிடையாது, கொலைதான்னு. ஆனா அந்த கொலையை பண்ணது யாருன்னு இந்த இடத்துல தெளிவா காட்டியிருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, தமன்னாவோட ஹஸ்பண்ட் சந்தோஷ் பிரதாப் தான் அவங்களோட விரலை உடைச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா KGF வில்லன் அந்த ஆவிகளை கட்டுப்படுத்துற மாதிரி தெரியும். அவன் ஒரு மந்திரவாதினால அதை கட்டுப்படுத்திட்டு இருப்பான் போல. இந்த ஷாட்ல அந்த மந்திரவாதிக்கும் நம்ம தமன்னாவுக்கும் சண்டை வர மாதிரி காட்டியிருப்பாங்க. லிட்டரலா அது தமன்னா கிடையாது, ஒரு பேய். இப்போ இந்த ட்ரெய்லர்ல என்ன சொல்ல வர்றாங்கிறத தெளிவா சொல்றேன். படத்தோட கதை இதுதான். ட்ரெய்லர்ல இந்த ஷாட்டை பார்த்துருப்போம். ஒரு படகோட்டி பெண்ணு மீன் பிடிக்கிறதுக்காக ஈட்டியை வச்சு தரையில குத்திருக்கும். அப்போதைக்கு தீய சக்தி ஒன்று வந்திருக்கும். அந்த தீய சக்தி பேரு என்னன்னா பாக்கு. அந்த தீய சக்தி எங்க இருக்குன்னா இந்தியால அசாம்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பாக்கு என்ன பண்ணுனா அசாம்ல நீர்நிலைகள் இருக்குல்ல, குளம் குட்டை ஆறு அந்த மாதிரி இடத்துலதான் இருக்குமா. அந்த இடத்துக்கு வர்றவங்களை அடிச்சு கொன்னு அவங்களோட உருவத்தை எடுத்து திரும்ப வேற ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்கவங்களை அடிச்சு திருப்பி வேற ஒரு உருவம் எடுத்துக்குமா. லிட்டரலா இந்த ஆவி எப்படின்னா மத்தவங்க உருவத்தை எடுக்கிற ஆவி ஒருத்தரை பிடிச்சு அவங்கள கொன்னு திருப்பி இன்னொருத்தரை பிடிச்சு அவங்கள கொன்னு அடுத்தடுத்து உருவத்தை மாத்திக்கிட்டே இருக்கும். இதே மாதிரிதான் அந்த மீன் பிடிக்கிற பொண்ணு உடம்புல போய் அந்த பொண்ணை கொன்னு அடுத்து அந்த சந்தோஷ் பிரதாப் அதாவது தமன்னாவோட ஹஸ்பண்ட் உடம்புல போயிருக்கு. அவரையுமே கொன்னு அதுக்கப்புறம் தமன்னா கிட்ட போய் தமன்னாவையும் போட்டு தள்ளிட்டு அடுத்து தமன்னாவோட உருவத்தை எடுத்திருக்கு. இப்படி ஒருத்தரை போட்டு தள்ளி அவங்களோட உடம்ப ஹோஸ்டா மாத்திக்கிட்டு அடுத்தடுத்து கொலைகளை பண்ணிட்டு இருக்கும் இந்த பாக். இந்த தமன்னா உருவத்துல இருக்க இந்த பாக் ஆவியை கட்டுப்படுத்த நினைக்கிறான் KGF வில்லன். அந்த மந்திரவாரி அந்த பாக் ஆவியை கட்டுப்படுத்தி தான் பவர்ஃபுல்லா மாறணும்னு நினைக்கிறான் போல. ஃபைனலா இந்த படத்தோட ஹீரோ சுந்தர்சி அந்த பாக் ஆவியை எப்படி கட்டுப்படுத்தினாருங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. வழக்கமா இதுவரையும் பார்த்த அரண்மனை படங்கள்ல ரிவெஞ்ச் ஸ்டோரியா தான் இருக்கும். அதாவது பர்சனல் ரிவெஞ்சா ஒரு பொண்ணை கொலை பண்ணிருப்பாங்க, அந்த பொண்ணு திருப்பி ஆவியா வந்து பழி வாங்கும். பட் இந்த படத்துல பாக்குன்னு ஒரு உருவத்தை ஷிஃப்ட் பண்ற பேயை கொண்டு வந்திருக்காங்க. படம் கண்டிப்பா நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாங்க, படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தை பத்தின உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை டட்டா பை பை.